வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நவம்பர் லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. வாரம் வந்து நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பீரியில் இருக்கிறோம். வலாட்டிலிட்டி இருக்குமா, வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன, எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் வச்சுக்கிறாங்க, நிஃப்டியோடைய ட்ரெண்ட் டிசைடர் என்ன, லோவர் சைடு என்ன, ஹையர் சைடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். வாரத்தில் வந்து நமக்கு வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுமா. ஸோ எல்லாத்தையும் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரைட், இப்போ வாரத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரையும் நமக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து செல்லிங் பவர் வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதாவது லாஸ்ட் வீக் மொத்தமாகவே வந்து நமக்கு இந்த 5 செஷனில் 188 கோடி தான் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. நார்மலாகவே வந்து ஒரு நாளைக்கு 2000 கோடி செல் பண்ணுறவங்க இந்த 5 டேஸாகவே வந்து 188 crore தான் வந்து நெட்டாக வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸு. அவங்க செல் பண்ணி, அதாவது ஹியூஜாக செல் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம மார்க்கெட் நல்லாவே இறங்கியிருக்கும். பட் அவங்க செல்லிங் பவர் வந்து குறைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, கம்மிங் ஃபெட் ஈவெண்ட் டிசம்பர் 11 அன்னைக்கு வருது. அதில் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிற பர்சன்டேஜ் இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ வந்து நியர்லி வந்து 75% வந்து அந்த போர்டில் இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அவ்வளோதான் பாசிட்டிவ் நியூஸ். மறுபடியும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நெகட்டிவ் நியூஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து இன்னமும் வந்து ஃபைனல் ஆகல. அதாவது நவம்பர் 21 வந்து டெட்லைன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்னமும் வந்து அது வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். பட் இது எப்போ வந்து ஃபைனல் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அதாவது நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்க, எல்லாம் ஃபைனல் ஆகிடுச்சு, இன்னும் சைன் பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங், டேபிளில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃபைலு. ஆனால் இதுவரையுமே வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ். செகண்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, ருபி ஆல் டைம் லோவுக்கு வந்துருக்குது. 89.448 ஐ திங்க் அந்த அளவுக்கு வந்துருக்குது. நம்ம இந்தியன் கரன்சி மட்டும் ஆல் டைம் லோ கிடையாது. ஜப்பானுடைய எண்ணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 157 வந்துருக்குது. ஜப்பான் மினிஸ்ட்ரி வந்து எஸ்டர்டே வந்து கூட என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, 160 ரீச் ஆச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ருப்பி வந்து ரெக்கார்டு லோவுக்கு போயிட்டு இருக்குது, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறோமோ தெரியல. ரிசர்வ் பேங்க் கவர்னர் கூட என்ன சொல்லிக்கிறாரு, நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரே தவிர, ருப்பி இந்த அளவுக்கு வீக் ஆகிட்டு இருக்கிறத பற்றி எந்த ஒரு கமெண்ட்டும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து ஏஐ பபுள். ஏஐ பபுளுங்கிறது வந்து நியூஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் இந்த லாஸ்ட் 1 வீக்காகவே வந்து ஹியூஜ் செல்லிங். அதாவது என்விடியாங்கிற கம்பெனி நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தோம், 3% ஹையில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டு டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. பட் ஒரு 1000 பாயிண்ட் இறங்கி இப்போ வந்து ஒரு 300 பாயிண்ட் ஏறி இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அப்படிங்கும்போது வந்து நெட்டாக வந்து லாஸ்ட் வீக் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். இந்த ஏஐ பபுள் அப்படிங்கிறது, இந்த ஏஐ பபுள் பற்றி நான் வந்து ஃப்ரைடே ஈவினிங் போட்டிருந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து குளோபல் லெவலில் வந்து செல் ஆஃப். நம்ம ஈக்விட்டி மார்க்கெட், அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட்டை தவிர மற்ற ஆல் ஓவர் எல்லா கண்ட்ரிலையுமே இருந்து மார்க்கெட் வந்து ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர், பர்டிகுலராக வந்து யூஎஸ் மார்க்கெட் அண்டு ஜாப்பனீஸ் மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து லாஸ்ட் வீக் இருந்த நெகட்டிவ் நியூஸு. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நம்ம சென்செக்ஸ், அதாவது நம்ம மார்க்கெட் வந்து செகண்ட் கன்சிக்யூட்டிவ் வீக்காக வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 670 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. வீக்லி பேசிஸ் 0.79%, 85,213 ஒன்ல வந்து செட்டில் ஆகுது. நிஃப்டி 158 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 0.61%, 26,068 வந்து செட்டில் ஆகுது. அதாவது நியர்பை ஆல் டைம் ஹைக்கு வந்துட்டு, அதாவது 26,247 ஐ திங்க் அந்த லெவல் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, அதாவது நிஃப்டி மட்டும் தான் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. லார்ஜ் கேப் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. மிட் கேப் வந்து 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் வந்து 2% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது கண்ணு வேர்க்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது உண்மைதான். மார்க்கெட்டே ஏறிட்டு இருக்குது, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இறங்கிட்டு இருக்குது. ஆனால் இறங்கும்போது இதுக்கு சேர்ந்து இறங்குது நம்ம போர்ட்ஃபோலியோ. ஸோ அதாவது ஒரு காமெடி வரும்,
இனிமேல் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டு ஏறி மட்டும் என்ன ஆக போகுது, நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு 5, 6 கம்பெனி மட்டும் வச்சு மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. அதுவும் பர்ட்டிகுலரா வந்து லாஸ்ட் வீக் வந்து நிஃப்டி ஏறினதுக்கு மெயின் ரீசன் ஐடி ஸ்டாக். ஐடி ஸ்டாக் நியர்லி வந்து 2% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கடுத்து வந்து ஆட்டோ ஸ்டாக் 1%, பேங்க் நிஃப்டி 0.5% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. ரியாலிட்டி வந்து 3.7% டவுன்ல க்ளோஸ் ஆகுது. அதாவது ரியாலிட்டி பொறுத்தவரையும் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் எதுவும் இல்லை, அதனால அது வந்து 3.7% டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி மெட்டல் வந்து 3.3% டவுன் ஆயிருக்குது. அதுக்கடுத்து வந்து மீடியா இண்டெக்ஸ் 2.4% டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐடி வந்து 1.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது மேஜர் கான்ட்ரிபியூட்டர். அதாவது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் இது மூணுமே வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர் நிஃப்டிக்கு. அதுக்கடுத்து வந்து ஆட்டோ ஸ்டாக் 1% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. அப்போ மாருதி, ஹீரோ மோட்டோ கார்ப்பு இவங்க ரெண்டும் வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு. ஸோ மார்க்கெட் ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டி 0.5% ஹைல க்ளோஸ் ஆயிருது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட்டேஜ் ஸ்டாக் மட்டும்தான் ஏறிட்டு இருக்கே தவிர நிஃப்டி 50ல இருக்கிற மற்ற ஸ்டாக் கூட ஏற மாட்டேங்குது. ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஸ் வந்து 188 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 12,969 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. நியர்லி 13,000 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்தியன் ருப்பி வந்து 89.48ல வந்து ரெக்கார்ட் லோ வந்து மார்க் பண்ணியிருக்குது. இதுதான் லாஸ்ட் வீக் உடைய ரிப்போர்ட். இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்டே எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. டியூஸ்டே யூஎஸ்ஏல வந்து பிபிஐ டேட்டா வருது, அது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வருது. வெனஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாவும் கிடையாது. தேர்ஸ்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடே, தேங்க்ஸ் கிவிங் டேங்கிறனால அங்கே வந்து ஹாலிடே. ஃப்ரைடே வந்து நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி வருது ஈவினிங் 5:30 PM. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 7.8% இருக்குது. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 7.2%. ஓகேங்களா? இதுதான் வர வாரத்தில் இருக்கிற ஈவெண்ட்டு. எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த 89% அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் கூட 88 ஆர் 89 இருந்தாங்க. இப்போவும் வந்து அதே பொசிஷனை தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி வந்து கிளைண்ட்ஸ் 64% லாங்கில் இருக்கிறாங்க. டொமஸ்டிக் 72% லாங்கில் இருக்கிறாங்க. ப்ரிப்பரேட்டர் 66% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எஃப்ஐஸ் வந்து 89% கண்டினியூவாக வந்து ஷார்ட்லேயே இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வர வாரத்தில் இருக்கிற நிஃப்டியோடைய ட்ரெண்ட் டிசைடர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 26,000. இப்போ வந்து 26,070 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த 26,000ங்கிறது என்ன சொல்கிறது, ஒரு சைக்காலஜிக்கல் லெவல். இந்த 26,000ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகர். இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு 1 hour 2 hours சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் 25,900, தென் 25,750. ஓகேங்களா? அது டெக்னிக்கல் என்னங்கிறது இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த 26,000 இப்போ வர வாரத்தில் வந்து நமக்கு வந்து கட் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,250லேருந்து 26,280 வரையும். அதாவது லாஸ்ட் இயர் செப்டம்பர் 27 வந்துச்சு பார்த்தீங்களா, ஆல் டைம் ஹை. அதுதான் இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. லாஸ்ட் வீக் வந்து 26,247 வரையும் வந்துட்டு அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு நியர்லி 170 பாயிண்ட்ஸ் டவுன் வந்து க்ளோஸ் ஆயிடுது. இப்போ வந்து ஹையில் இருக்குது. இப்போ வந்து பார்க்கும்போது அந்த டெக்னிக்கலாக பார்க்கும்போது டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. லாஸ்ட் இயர் செப்டம்பர் 27 போர் ஒரு வந்த ஹை, இப்போ லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்த ஹை. அப்படிங்கும்போது நமக்கு வந்து டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த டபுள் டாப் வந்து பிரேக் பண்ணிவிட்டு 26,277க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் மூவ் டு 26,500 வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த கேப்பில் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ட்ரேட் டீல் பற்றி எதாவது வந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பிக் பூஸ்டாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் டெக்னிக்கலாக இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. லோவர் சைடு 26,000, ஹையர் சைடு 26,277. ஓகேங்களா? இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். வார வாரம் வந்து நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் சீரீஸில் இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் வாலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கலாக என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ வர வாரத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் வீக்குடைய லோ அண்ட் லாஸ்ட் வீக்குடைய ஹை. இதுதான் இந்த வாரத்தில் இருக்கிற பாக்ஸ் தியரின்னு கூட சொல்லலாம். அப்படிங்கும்போது 58,700
58,700க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் 58,300 வரையும் வரலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த புல்லிஷ் கேண்டலோடைய 50% ரீட்ரேஸ்மெண்ட். அட் த சேம் டைம் ஹையர் லெவலில் வந்து பார்க்கும்போது 59,000ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். 59,000ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 59,450 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. 58,700, 59,000 ரெசிஸ்டன்ஸ், தென் 59,450. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை. ஸோ டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ வந்து க்ளோஸாக வந்துடலாம். அதாவது நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 26,000. இது வந்து சைக்காலஜிக்கல் லெவல். இந்த 26,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட்டு மண்டே, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே அந்த பாடியோடைய பாட்டம் இருக்குது பாருங்க, 25,900. அந்த பாடியோடைய பாட்டம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பாடி எங்கே இருக்குது அப்படின்னா நவம்பர் 14th வந்து ஒரு பாடி, அந்த பாடியோடைய பாட்டம் அப்படிங்கும்போது 25,750. ஸோ 26,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 25,900 செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் இஸ் 25,750. ஆன் அதர் ஹேண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,200 இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், தேர் ஆஃப்டர் 26,250, 280. ஸோ இந்த ஏரியா எல்லாமே வந்து கொஞ்சம் குரூசியலான லெவல். இந்த ஏரியா பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு நல்ல ஒரு வால்யூம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 26,500 வரையுமே போகலாம். அதனால் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.